பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்தாரே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையின் முதல் பகுதி வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, சிறியவன் என்று ஆமென், உலகத்தால் குடும்பத்தால் ஆமென் ஒதுக்கப்படுகிற தெய்வ பிள்ளைகளை ஆமென் கவனிப்பாரற்று ஆதரவற்று ஒதுக்கப்படுகிற ஜனத்தை ஆண்டவர் தேடி பார்க்கிறார். இந்த காலவெளியை ஒன்றை அறிந்து கொள்ளணும். தேவன்தான் ஐஸ்வர்யவானவை ஏழையை உண்டாக்குகிறார். அவர் உண்டாக்கிவிட்டு ஆமென் அவன் இந்த ஏழையாயிருக்கிறவன், எளியவர்களாயிருக்கிறவர்கள், பலத்தில் எளியவர்கள், ஆரோக்கியத்தில் எளியவர்கள், அறிவில் எளியவர்கள், ஐஸ்வர்யத்தில் எளியவர்கள் போவார். இந்த காலவேளையில் அந்த எளியவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர் உத்தரவு கொடுத்து அவர்களை ஆமென் புழுதியிலிருந்து ஹல்லேலூயா ஆமென் எடுக்கிறார். தேவன் ஒரு புழுதியில் கிடக்கிற ஒரு மனிதனை நம்முடைய உணர்வினால், தன்னுடைய அறிவினால், தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய பண பற்றாக்குறையினால் தாழ்ந்து கிடக்கிற ஒரு மனிதனை தேவன் எடுத்து உயரங்களில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா ஆமென். இந்த நாளில கூட ஆமென் தேவன் ஒரு மனிதனை தேவன் எடுத்தாரானால், தேவன் கையில் எடுத்தாரானால் அது விலையேற பெற்ற பாத்திரமாய், அது விலை மதிக்க முடியாத பாத்திரமாய் ஆமென் குயவன் கையில் வனைந்து கொண்டிருக்கும் போதே உடைந்திர பாத்திரத்தை தூக்கி எறிகிறதில்ல, அதே திரும்ப எடுத்து வனைந்து ஒரு கனமான எளியவன் தான் கைவிடப்பட்டது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கையில் வந்து விட்டாலே ஹல்லேலூயா அது கனமான பாத்திரமாய், விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமாய் பரலோக தேவன் அதை உருவாக்குகிறவர். ஒரு நல்ல குயவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில நீ எந்த சூழ்நிலையில எது குறைவினால் தாழ்த்தப்பட்டிருக்கிறாயோ, என்ன குறைவினால ஹல்லேலூயா பலன் இல்ல, திராணி இல்ல, சிந்திக்க பலனே இல்லை, எந்த சூழ்நிலை அந்த உனக்கு அந்த பலவீனத்தை, அந்த குறைவை அனுமதித்ததே தேவன் தான். அந்த குறைவில் இருந்து கொண்டு அப்பாவை நோக்கி ஆண்டவரே என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுப்பார். அவர் உன்னை கையில் எடுப்பார். தாழ்மையோடு கேட்டுப்பார். அவர் உன்னை கையில் எடுப்பார். மறுபடியும் உருவாக்குவார். சிறந்த மனிதனாய், உயர்ந்த மனிதனாய். எஸ் ஹல்லேலூயா. எந்த நிலையிலிருந்து நீ தாழ்த்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, தேவ கையில ஆமென் எடுக்கும் போது அவர் ஹல்லேலூயா உலகமே உன்னை திரும்பி பார்க்கத்தக்க விதத்தில் உன்னை உருவாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. மலையின் மேல் வைக்கிற ஒரு பட்டணம் மறைந்திருக்காது. புழுதியில் தாழ்ந்து கிடக்கலாம். புழுதி ஒரு நாள் எந்த மனிதனுடைய கண்களுக்கும் படாது, அது விருப்பமாயிராது. அதை எடுத்து பயன்படுத்தி ஹல்லேலூயா உயர்த்தி வைக்கும்போது எல்லா கண்களும் அதனை நோக்கும். எஸ் இந்த கால வேளையில யார் இந்த எளிமை நிமித்தம் இருதயத்தில் நிராசையோடு இருக்கிறாயோ, உன்னை பார்த்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை கர்த்தருடைய கையில் கொடு. அவர் எடுத்து பயன்படுத்தி விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் வனைந்து அநேகருக்கு நன்மை பயக்கிற, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றப் போகிற ஆண்டவருடைய கருத்தில் விட்டு சோர்ந்து போகாது, தைரியமாயிரு. கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. உடைய பிரசன்னத்தோடு இந்த வார்த்தை நீ அனுப்பி இருக்கிறேன். யார் யார் நொறுங்கி உடைந்து என்னால முடியவில்லை, அதுக்குள்ள திராணி இல்லை, அதுக்குள்ள பலன் இல்லை என்று தாழ்த்தப்பட்டவர்களாய் புழுதியில் இருக்கிறது ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை நீ பகிர்ந்து கொடுக்க போகிறதற்காய், உம் காரங்களில் எடுத்து வனைந்து மறுபடியும் இவளை உயர்த்த போகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிற நல்ல பிதாவே. ஆமென். புழுதியிலிருந்து உன்னை எடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வன். God bless you. Praise the Lord.